பாபி டச் கோல்டு யூனிவர்சல் என்ற பட தயாரிப்பு நிறுவனம் நடிகர் ரவிமோகனை வைத்து படம் எடுக்க சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்பந்தம் போட்டது. அந்த படத்தில் நடிக்க ரவிமோகன் 6 கோடி ரூபாய் அட்வான்ஸ் பெற்றார். ஆனால் ஒப்பந்தத்தின்படி அந்த நிறுவனத்திற்கு படம் நடித்துக் கொடுக்காமல் தன்னுடைய சொந்த நிறுவனத்திற்கு படம் நடிக்க சென்று விட்டார். எனவே தாங்கள் அளித்த அட்வான்ஸை திரும்ப கொடுக்க வேண்டும் என பட தயாரிப்பு நிறுவனம் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கை விசாரித்த ஐகோர்ட் 6 கோடி ரூபாய்க்கான ரவிமோகன் சொத்தை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டது. தொடர்ந்து சென்னை ECRல் உள்ள ரவிமோகனுக்கு சொந்தமான பங்களாவை ஜப்தி செய்து தரும்படி பட தயாரிப்பு நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை விசாரித்தபோது ரவிமோகனின் ECR பங்களா மீது தனியார் வங்கியில் கடன் பெற்றிருப்பது தெரியவந்தது. மேலும் அதற்காக கடன் தவணையை 10 மாதங்களாக செலுத்தாமல் இருந்துள்ளார். பலமுறை கடன் தவணையை செலுத்தும்படி வங்கி தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பியும் ரவிமோகன் தரப்பில் நோட்டீஸ் பெற்றுக் கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் ரவிமோகனின் ECR பங்களாவில் வங்கி அதிகாரிகள் ஜப்தி நோட்டீஸை ஒட்டிச் சென்றனர். அதில் 60 நாட்களுக்குள் வட்டியுடன் சேர்த்து 7 கோடியே 64 லட்சம் ரூபாயை செலுத்தவில்லை என்றால் பங்களா ஜப்தி செய்யப்பட்டு ஏலம் விடவோ அல்லது விற்பனை செய்யவோ இடித்து விடவோ கூட அதிகாரம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. நடிகர் ரவிமோகன் தனது மனைவி ஆர்த்தி மற்றும் 2 மகன்களுடன் அந்த பங்களாவில் வசித்து வந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்தனர். தொடர்ந்துதான் ரவிமோகன் தனியாக பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளார். இருவரின் பிரிவை தொடர்ந்து வங்கிக் கடன் நிலுவை ஏற்பட்டு ஜப்தி நடவடிக்கை வரை சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.